தொடர்ந்து மதுரை தமுக மைதானத்தில் நமது செய்தியாளர் நாகராஜன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். நாகராஜன், நேரம் செல்ல செல்ல மதுரையில் போராட்டம் வலுவடைகிறதா? நீங்க பார்க்கலாம், இங்க ஏராளமான இளைஞர்கள் கூடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்க முடியுது, எங்க பார்த்தாலும் இந்த கோஷம் என்பது பீட்டாவுக்கு எதிராகவும் இளைஞர்கள் போராடி வருகிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும், உடனடியாக நடத்தப்பட வேண்டும். இந்த கோரிக்கை வலியுறுத்தால் சுமார் 40,000க்கும் அதிகமான இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். நம்மோடு ஒரு 70 வயது இளைஞர் சிறுவதற்கு அவருடைய கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த போராட்டம் எப்படி இருக்கு? மாடு வளர்ப்பு தண்ணீட்டு விடுறது வழக்கம். இதை எதிர்த்த அரசு என்னென்று தள்ளுபடி பண்ணுச்சுன்றது எனக்கு தெரிய வேணும். மதுரையோட சுத்தமான இளைஞருக்கு அவர்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்க, நீ என்ன சொல்லுங்க? நாங்க வந்து தமிழங்க, எவனுக்கு அஞ்சு போலக்கிறவன் நாங்க கிடையாது. நாங்க எங்களுக்கு நாங்க சட்டம் போற வடநாடு யாரு நீ? எங்க உணர்வு எங்க தும்புச்சா அம்மாடா. சொல்லுங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம் சாத்தியமான முறையில் அமைதி நடந்திருக்கு. இந்த போராட்டத்தை எப்படி பார்க்கலாம் சார்? இத்தனை நாளா நாங்க போராடிட்டு இருக்கோம்ல, தமிழ்நாடோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எங்களை கண்டுக்கிட்டாங்களா? கண்டுக்காம விட்டா அவங்களே நாங்க கலைஞ்சிருவோம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க எங்களுக்கு ஒரு சொல்யூஷன், பேச்சுவார்த்தைலாம் வேணாம், ஜல்லிக்கட்டு நடத்தணும், அவ்வளவுதான். அது நடக்கிற வரைய எங்க போராட்டம் தொடரும் சார். நீங்க எங்க வேலை பார்க்கறீங்களா, படிக்கிறீங்களா, என்ன சார்? நான் ஸ்டூடெண்டா படிக்கிறேன் சார். என் காலேஜ் பேர் நான் சொல்ல விரும்பல. அதாவது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த சாலை முழுவதுமே இளைஞர்கள் தான் கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக அவரோட உடனடிக்கூடிய உறவினர்கள் வந்திருக்கார்கள், தந்தையர் வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, போராட்டத்தை இந்த முக்கிய கோரிக்கை எதை பண்றீங்க? ஐயா, இந்த முதல்ல வந்து என் மக்களின் உணர்வு நாங்க ரொம்ப நாளாங்க, அதாவது ஜல்லிக்கட்டுன்றது எங்க பாரம்பரிய விளையாட்டு. நாங்க ரொம்ப ஆண்டாண்டு காலமா ஆண்டுட்டு வரோம். எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாரும் கொடுத்த சொத்தை எங்கிட்ட திருப்பி கொடுக்கணும். எங்க தாத்தாவெல்லாம் அந்த வீர விளையாட்டு எங்க கிட்ட திரும்ப வரணும். அதே பேரனுக்கு பையனுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சொத்தை எங்களுக்கு திரும்ப வேணும். அதுக்காக தான் எங்க போராட்டம் பண்றோம். அப்ப யாருக்கு எந்த சம்மதமும் கிடையாது. போராட்டம் நேரத்திற்கு நேரம் பெருகி கொண்டு இருக்கிறது. அதிக அளவிலான சட்டங்களோட மக்கள் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக இந்த போராட்டம் என்பது அதிகரித்து வருகிறது. இதற்கான ஆதரவும் பெருகி வருகிற நிலையில் இவர்களது உணர்வுகளும் குரல்களும் எந்த அளவுக்கு பொங்கி இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இளைஞர்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அவர்களது கோபம் என்பது தண்ணி கொடுக்க முடியாத அரசு எதுக்கு எங்க தடவணும்? எதுக்கு எங்க வந்து பாதிக்கணும்? அவன் வீட்டை வந்து எங்க பிடிப்பான்? எங்க விவசாயம் தெரியுமா உனக்கு? தமிழ்நாடு ஒரே வீர ஜல்லிக்கட்டு தான். பிஜேபி வேஸ்ட், ஏடிபி வேஸ்ட். இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரே தலைவர் நமக்கு ஜல்லிக்கட்டு உடையவர். தமிழனே தடை பண்ணுவேன், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா சார்? முடியாது சார். ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வேணும் சார். தமிழ் ஒவ்வொரு கோரிக்கைக்கு நாங்க போறோம். மத்திய அரசுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். எல்லா மாடும் முட்டாது நினைச்சு முட்டாத்தனமா இருந்தேல, இப்ப முட்டை வச்சு பாரு. போராட்டம் உணவு ரீதியாக போராட்டம் மிகப்பெரிய அளவில் எந்த அளவிற்கு பார்க்க முடிகிறது. இளைஞர் அனைவருமே மிக தீவிரமாக வேகமாக இந்த போராட்டத்தை உணர்ந்தார்கள். எங்க பார்த்தாலும் சாத்தியமான அமைதியான முறையில் 40,000க்கும் அதிகமான இளைஞர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். காலையிலிருந்து உணவு உண்ணாமல் அவர்கள் இந்த கோஷம் என்பது பீட்டாவுக்கு எதிராகவும் ஜல்லிக்கட்டு வேண்டும் என்றும் அமைதியான வழியில் வெறும் கோஷம் மட்டுமே போட்டுக்கொண்டு அவர்கள் எந்த வகையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் பண்ணுகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக ஏராளமான மக்கள் கூடியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான குரல் என்பது இங்கே காலையில் ஒட்டுமொத்த கோரிக்கையை இவர்களுக்கு பீட்டாவை தடை செய்ய வேண்டும். அதே போல ஜல்லிக்கட்டு வழக்கம் போல நடைபெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த கோரிக்கை. மதுரையிலிருந்து கடைசியா நண்பர்களே, ஒரு நிமிடம் எல்லாரும் முன்ன மாதிரி இல்ல. எலெக்ஷன் இப்போ அம்மா சொன்னா பையன் பிள்ளைங்க
கேட்கிற காலம் அந்த காலம். நாகராஜன், மதுரை தமுக்க மைதானத்தில் இருந்து இந்த போராட்டத்தின் நிலை பற்றி நீங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இணைப்பிலே இருங்கள், தொடர்ந்து பேசலாம். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு வேண்டி தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது.